ஒரு சிம்பிளான பீன்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்ஸ் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இன்னொரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இந்த தாளித்ததுக்கப்புறம் அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப் வாட்டர் எடுத்து அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த காயை வேக விட போகிறோம். ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சு வேக விட போகிறேன். ஸோ 5 மினிட்ஸில் வெந்துடும். ஏன்னா நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கோன்றதுனால இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நம்ம இப்போ வெறும் அந்த காரத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது இல்லையா, அதை நான் இப்போது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அந்த உளுந்து எல்லாமே சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் சப்ஜியாக யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு, அப்படி இல்லைனா ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பி வெரி நைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video. Bye. అవులా అవులు ఐపీఎన్ తీస్తాను.